என் பேருங்க குழந்தைவேலு. 4-5 வெரைட்டி வந்து காட்டில் பயிரிட்டு லாங் டைமில் இன்கம் தந்துச்சுன்னா இன்னொரு பயிர் வந்து ஷார்ட் டைமில் எனக்கு இன்கம். என்றைக்குமே ஒரே பயிரை பண்ணாமல் ஒரு 4 பயிர் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு இதில் வருமானம் வர. இப்போ வந்து அதனுடைய டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகி போச்சு, நிறைய போட்டி ஆகிடுச்சு. போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு இதில் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நல்லாவும் சரி. பக்கத்துலேயே 2 அடியிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்மரம் வச்சு கிலோ 30 ரூபாய்க்கு எடுத்துக்காங்க. இங்கே வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபீல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மாவட்டம் சாப்டூர் பக்கத்தில் மிஸ்டர் குழந்தைவேல்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து செம்மரம், தென்னை, கொய்யா எல்லாமே வாங்கி போட்டுருக்காங்க. இந்த தோட்டத்தில் என்ன ஒரு சிறப்பம்சம் பார்த்தீங்க அப்படின்னா 4-5 பயிர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊடு பயிராக போட்டிருக்காங்க. அந்த ஊடு பயிரில் உங்களுக்கு ஒவ்வொரு பயிரும் ஒவ்வொரு விதமாக உங்களுக்கு வந்து வருமானத்தை வரக்கூடியதாக இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குது. இப்போ இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைவேல் சார் வந்து அவங்களை இன்றைக்கி பேட்டிக்கான வந்திருக்கிறோம். சார் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க சார். என் பேருங்க குழந்தைவேலு. நான் ஒரு MA கிராஜுவேட்டு. மெட்ராஸில் தான் நான் என்னுடைய படிப்பெல்லாம் படித்து முடித்தேன். நான் வந்து புதுசாக அந்த விவசாயத்தில் இறங்கி ரிட்டையர்ட் ஆகிட்டேன். அதாவது குடிசை மாட்டு வாரியத்தில் சூப்பரண்டாக இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அந்த புதுசாக அந்த விவசாயத்தில் இறங்கியிருக்கேன். இந்த கம்பெனி பசுமை பாரதம் இதில் வந்து அக்ரியில் வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த கண்ணீர்லாம் அங்கேருந்து வாங்கினேன். அவங்ககிட்டருந்து வாங்கினதில் ரொம்ப நல்ல லாபகரமான இதாக இருக்குது. ஒரு 4-5 வெரைட்டி வந்து ஒரே இது பண்ணாமல் 4-5 வெரைட்டி வந்து காட்டில் பயிரிட்டுருக்கேன். அதனால எனக்கு என்ன பயன்னா, ஒரு பயிர் வந்து லாங் டைமில் இன்கம் தந்துச்சுன்னா இன்னொரு பயிர் வந்து ஷார்ட் டைமில் எனக்கு இன்கம் வருது. அதனால் நல்ல பெனிஃபிட் தான் இருக்குது. சில ஐடியாலாம் வந்து அந்த கம்பெனிலேருந்து நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் கேட்ட டயத்துக்கு அவங்க இந்த இதுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க. ரொம்ப இதாக இருந்துச்சு எனக்கு. இப்போ அவங்ககிட்டருந்து எல்லாமே வாங்கி நட்டிருக்கேன். ஊடு பயிர் வச்சு என்றைக்குமே ஒரே பயிரை பண்ணாமல் ஒரு 4 பயிர் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு இதில் வருமானம் வந்துக்கிருக்கு. அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா விவசாயிகள் ஓரளவுக்கு நம்மளுக்கு பசுமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது கண்ணுக்குன்னு நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பசுமை பாரதம்னு சொல்லி திருச்சியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஃபோன் நம்பர்லாம் அவங்க கான்டாக்டில் கொடுப்பாங்க. அதை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எந்த நேரத்துலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா இருக்காங்க. ஏதாவது ஒன்று எல்லாருமே பர்டிகுலர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்குங்க. ஐயா, நம்மகிட்ட எவ்வளோ தென்னங்க கொய்யா கண்டு வாங்கி போட்டிருக்கீங்க நீங்கள்? ஒரு 500 கன்று வாங்கியிருக்கேன் சார். மார்க்கெட்டிங்னா நல்லா போயிருக்கு. ஆனால் இதுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் ரொம்ப சிக்கலாக தான் இருந்துச்சு, மார்க்கெட்டிங் பண்ண முடியல என்னால். ஆனால் அதை வர வர இப்போ வந்து அதனுடைய டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகி போச்சு, நிறைய போட்டி ஆகிடுச்சு. நிறைய பேர் காட்டுக்கு வந்து எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் நான் கொஞ்சம் ரீசனபிளான ஆட்களை பார்த்து நான் அதை சப்ளை பண்ணிக்கிருக்கேன். இப்போ இந்த இவங்க கொடுத்த மெட்டீரியலில் நல்லா ஏர்ன் பண்ண முடியுது, நல்லாவும் இருக்குது. மார்க்கெட்டிங் பற்றி பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு இதில் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நல்லாவும் சேல்ஸ் ஆகிருக்கு. பசுமை கொய்யாலாம் நல்லா சேல்ஸ் ஆகிருக்கு. பசுமை பாரத் நிறுவனத்துலேருந்து எதுவும் உங்களுக்கு கண்டு எதுவும் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா எதுவும் மாற்றுக்கன்னு கொடுக்குறாங்களா? அப்படி ஏதாவது கன்று வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆச்சுன்னா அவங்க கம்பெனிலே இருந்து ரீப்ளேஸ்மெண்ட்டை இன்னும் ஒன்று இது பண்ணி சொன்ன உடனே அவங்க ரொம்ப ரெஸ்பான்ஸு வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க. விவசாயிகளுக்கு ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது எனக்கு. ஆனால் கேட்ட உடனே செஞ்சிடறாங்க. நம்ம சொல்லி ஒரு வாரத்துக்குள்ளே எது சப்ளை பண்ணிடுறாங்க. ஆனால் ஏதாவது வேணும்னா நீங்கள் அந்த கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது இது பண்ணிக்கிங்க. அது அங்கே கன்று வாங்கினு இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் வாங்கி போட்டதில் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்லா ஏர்ன் பண்ணிக்கிருக்கேன். அதை நீங்கள் கொஞ்சம் முடிஞ்சால் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோ, வேற ஒன்று. நம்ம குழந்தைவேல் சார் தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையான பயிர்கள் வந்து நடவு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கொய்யா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேயே ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா கொய்யா பக்கத்துலேயே 2 அடியிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்மரம் வச்சுருக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் ஃபுல்லாக தென்னையும் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொய்யாங்கிறது உங்களுக்கு 1 வருஷத்தில் ஈல்டு தரக்கூடியது, தென்னைங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3 to 3.5 வருஷம் ஈல்டு தரக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாழ்நாள் பயிர் செம்மரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விலை மதிப்பு அதிகமாக உள்ள செம்மரம்லாம் வச்சுருக்குறாங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊடு பயிர் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு கொய்யா, தென்னையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து ஈல்டு எடுத்து முடிச்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெட்டி விறகு தான் போடுவோம். ஆனால் இந்த ஊடு பயிராக இருக்கிற செம்மரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டி அதிகப்படியான விலைக்கு வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம். இதில் கோடிக்கணக்கான வருமானம் வரக்கூடியது.
நம்மகிட்ட கொய்யா தென்னையெல்லாம் வாங்கி எத்தனை வருஷம் ஆகுதுங்க சார்? ஒரு 4 வருஷம் ஆச்சு சார். 4 வருஷம். இல்லை தென்னை வந்து வாங்கி 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. தென்னை வாங்கி 2 வருஷம் ஆச்சு சார். இது வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு சார் கொய்யா வாங்கி. உங்களுக்கு என்ன விலைக்கு வந்து எடுத்துக்கிறாங்க சார்? 30 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க சார். கிலோ 30 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து எடுத்துக்கிறாங்க சார், எடுத்துக்கிறாங்க. மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப டிமாண்டு. இப்போ வந்து ரொம்ப கிடைக்கல சார். தைவான் பிங்க் வந்து ரொம்ப டிமாண்டு. அதனால் நிறைய போட்டிகள் வந்து நிறைய இருக்குது. நிறையா வியாபாரிகள் வந்து நிறைய கான்டாக்ட் பண்ணுறாங்க. நல்ல டிமாண்ட் இருக்குது. நீங்கள் குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறது இல்லை சார். அலோவ் பண்ணுறதில்ல. குறிப்பிட்ட வியாபாரியை மட்டும் தான் அலோவ். ஆமாம், ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியாக தான் போய்க்கு இருந்தது. இப்போ வந்து கொய்யாவுக்கு நல்ல டிமாண்டு சார். நல்ல விலைக்கு போகுது. 30 ரூபான்னு கிலோ போட்டுக்கிருக்கேன். ஆனால் வெளியே வந்து 60 ரூபா 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க மார்க்கெட்டில். அதுவும் போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா, செம்மரம், தென்னை, அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு மாங்கண்டு எல்லாம் பிளான்டேஷன் பண்ணிக்கிட்டாங்க. பிளான்டேஷன் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆல் சீசன் மாங்கண்டு வாங்கியிருக்கிறாங்க. அமரப்பள்ளி, அப்புறம் இமாம்பஸ் கண்டு எல்லாமே இப்போ வந்து நடவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று நமக்கு டெலிவரி இங்கே கொடுத்தோம். பிளான்ட்லேயே வந்து இப்போ மாங்கண்டு நடவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா மாங்கண்டு நடவு பண்ணி 2 வருஷமான மாங்கண்டு எல்லாமே உள்ள நடவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 8 ஏக்கர் அந்த மாதிரி இருக்கும். 8 ஏக்கர் எல்லாமே கொடுத்தது எல்லாமே நம்முடைய கண்டு தான். நல்லா பசுமையாக இருக்குது. இதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இது பொட்டல் தரிசு நிலமாக இருந்தது தான். இப்போ நல்ல நம்ம பசுமை பாரதத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா செடிகள் கொடுத்து நல்ல இந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பசுமையாகி கொடுத்துருக்கோம். அப்படி தானேங்க? ஆமாம் சார். ஆமாம் சார். வேறு ஏதாவது ஃபார்மருக்கு நீங்கள் பர்சனலாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா சார்? அதாவது சார் அதாவது விவசாயிகள் வந்து ஒரு பயிரே நாடாமல் 2-3 பயிர் இது பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு படித்த கிராஜுவேட்டுங்கள எம்ஏ கிராஜுவேட்னால எங்கள் அப்பா வந்து விவசாயம் இருந்தாங்க. அதை வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. என் பையனை வந்து லண்டனில் வந்து டாக்டர் இருக்கான். அவனுடைய அட்வைஸும் நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் பசங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனிலேருந்து எடுத்ததை அந்த பசங்களுக்கு தான் அவங்க என் பையன் லண்டனில் இருக்கிற பையன் சொல்லி தான் இந்த கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி அந்த இதுக்கெல்லாம் மெட்டீரியலாக வாங்கினேன். மெட்டீரியல் சூப்பராக இருக்குது. ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லி கம்பெனி சொல்லிட்டோம்னா அவங்க வித்தின் வீக்கில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இப்போ கொடுத்துறாங்க. ரொம்ப நம்பிக்கைக்குரிய கம்பெனியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஏன்னா நான் அதை பண்ணிக்கிறதுனால அதை உங்கள்கிட்ட இதை எடுத்து சொல்கிறேன். யாராவது அப்படி கான்டாக்ட் பண்ணுறது இந்த பசுமை பாரத இதை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து இப்போ லாபகரமாக நான் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு தற்சமயம் நல்ல லாபகரமாக போய்க்கிருக்கு. ரொம்ப ஹெல்ப்